ஒரு செடியில அழகான நறுமணம் உள்ள மலர் மலர்கிறது அப்படின்னு சொன்னா எல்லாருமே அந்த மலரை ரொம்ப நேசிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, ரைஸ் புகழ்கிறார்கள். ஆனா அதே அந்த மலர் சற்று நறுமணம் குன்றியோ, அந்த பூவினுடைய வடிவத்திலோ அல்லது அழகிலோ சற்று குறைபாடு ஏற்பட்டிருந்தா, ஐயைய இந்த பூ நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக ஒரு அடிப்படை விஷயத்தை நம் கண்ணோட்டம் காண தவறி விடுகிறது. அது என்னன்னா, ஒரு மலர் அழகாக இருப்பதற்கும் அது சற்று குன்றி குறைவாக காணப்படுவதற்கும் அடிப்படை காரணம் வேருங்க. அந்த செடியோட வேர் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த செடியிலிருந்து புறப்படும் அனைத்து பூ, கனி, காய் எல்லாமே ரொம்ப அழகா ஆரோக்கியமா நறுமணமா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா கண்டிப்பாக அதனுடைய விளைவுகளான இந்த மலரோ அல்லது கனியோ அவ்வளவு இயல்பாக, அழகாக, சுவையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்படிதாங்க வாழ்க்கையும். நான் என்னுடைய இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. அதுக்கு காரணம் நம்ம மேலோட்டமா என்ன பண்றோம், நம்ம மேலேயோ இல்லைன்னா யார் மேல பழிய போட்டா அவங்க வாயை திறக்க மாட்டாங்களோ அந்த நபர் மீதோ, அப்படி இல்லையா எதுவுமே தெரியாம ஒண்ணுமே செய்யாம நம்ம என்ன பண்ணாலும் நேர்ல வந்து கேள்வி கேட்காத இறைவன் ஒருத்தர் இருக்காரு, இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு, அது மேல பழி போட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஆனா அடிப்படை எங்கங்க, வேற எங்கோ பழுதுபட்டிருக்கு. அதனால தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அல்டிமேட் ரிசல்ட்டான சந்தோஷம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மாற்றங்கள் நிகழ வாய்ப்புண்டு. அந்த அடிப்படை என்ன அப்படிங்கிறது தான் ஒரு 5 நாள் பயிற்சியாக மேற்கண்ட அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளும் முதல் 5 நபருக்கு இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது, பகிரப்படுகிறது. நன்றி.